அடுத்தபடியாக கண்டன பேருரைகள் நிகழ்த்துவதற்காக மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா வழக்கறிஞர் திரு உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் சமூக மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லா நேரத்திலேயும் குரல் கொடுப்பவர்கள், தங்களுடைய மன்றத்தின் மூலமாக தமிழகத்தில் பல சேவைகளையும் பல விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்தி வருகிறார்கள். இப்பொழுது நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய, நாம் எதிர்பாராமல் நம்மின் மீது கொடுக்கப்பட்ட இந்த ஒரு போரில் வக்ஃப் திருத்த சட்டம் நம்முடைய உலமாக்களோ அல்லது நம்முடைய எழுத்தாளர்களோ கூட நாம் எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் புத்தகமாக வெளியிடவில்லை. சிறிய சிறிய கோப்புகள், சில எண்ணிக்கையிலே புத்தகங்கள். ஆனால் நம்முடைய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் வக்ஃப் சட்டம் என்கின்ற பாசிச நெருக்கடிகள், வக்ஃப் சட்டம் பாசிச நெருக்கடிகள் என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். இதுல வக்ஃப் திருத்த சட்டம்னா என்ன, வக்ஃப் ஒழிப்பு சட்டமா, வக்ஃப் திருத்த சட்ட மசோதா 2024, இன்னும் பல தலைப்புகள்ல மிக விளக்கமாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் புத்தகம் எழுதியிருக்கிறார். இவருக்கு நாம் 1000 நன்றி செலுத்தினாலும் அது ஈடாகும். நாரே தக்பீர், நாரே தக்பீர். இப்ப இன்னும் நம்முடைய பேச்சாளர்கள் நிறைய கருத்துக்களை இங்க பதிவு செஞ்சிருந்தாலும் வக்ஃபை பத்தி நாம ஜும்மா மேடைகள்ல மார்க்க அறிஞர்கள் மூலமாக கேள்விப்பட்டிருந்தாலும், நம்முடைய இஸ்லாமிய அமைப்புகள் தலைவர்கள் நிறைய பேசியிருந்தாலும், இன்னும் ஐயா வாஞ்சிநாதனுடைய திருவாயில இருந்து இந்த கருத்துக்களை நாம் இன்று மாணவனாக இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நிலை. அந்த அளவுக்கு அவர்கள் மிக சிறப்பாக இப்பொழுது உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் தாராளமாக நேரம் வழங்க இருக்கின்றோம். அதே போன்று இந்த புத்தகம் ஐயா விரும்பல, நானாக இதை ஐயா வலியுறுத்தினேன். ஐயா இந்த புத்தகத்தை நீங்க கொண்டு வாங்க, எங்க சமுதாயத்துக்கு தேவை, இது நின்று பேசும். அவர் மறுத்தாரு, நானாக அழைப்பு கொடுத்தாங்க உலமாக்கள். எனவே புத்தகம் விற்பனைக்கு வந்திருக்குது. அதிகபட்ச காசுகள் இல்ல, மிக குறைந்த விலை 50 ரூபாய் தான். இதையும் தாங்கள் வாங்கி பல்பெற்றுக் கொள்ளுங்கள். கண்ணியத்தில் விளக்கங்களை உரையாற்ற அழைக்கின்றனர். வக்ஃப் திருத்த சட்டம் என்ற வக்ஃப் ஒழிப்பு சட்டத்தை எதிர்த்து தமிழகம் முழுவதும் கண்டன பொதுக்கூட்டங்களை தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை நடத்தி கொண்டிருக்கிறது. சிஏஏ போராட்டத்தில் எப்படி சங் பரிவார் கூட்டத்தை நாம் பின்வாங்க வைத்தோமோ, அதே போல வக்ஃப் திருத்த சட்டத்திலும் பாசிச தாக்குதலை நாம் முறியடித்தே தீர வேண்டும். அதற்கான தொடக்கமாகத்தான் இந்த கூட்டம். நண்பர்களே, தோழர்களே, பாஜக RSS சார்பில் ஒரு அழுத்தமான வாதத்தை முன்வைக்கிறார்கள். இந்த சட்டம் ஏன் கொண்டு வந்தோம்? இந்த சட்டம் வக்ஃப் சொத்துக்களை பாதுகாக்க, ஊழலை ஒழிக்க, இஸ்லாமியர்கள் நலனுக்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தோம் என்று மோடி பேசுகிறார், அமித்ஷா பேசுகிறார், கிரண் ரிஜிஜு பேசுகிறார்.
இது பொது சமூக மத்தியில போயிருக்கு. நமது தரப்பிலே அவர்களுக்கு இந்த சட்டத்தை படித்து அரசியல் சட்டத்துக்கு விரோதமான வக்ஃபை ஒழிக்கக்கூடிய பல்வேறு சரத்துக்கள் இச்சட்டத்தில் இருப்பதை கேள்வியாக நாம் முன்வைப்போம். மக்கள் மத்தியில் அது விவாதம் போட்டோம். எது சரி என்பதை மக்கள் தீர்மானித்து அதற்கு பிறகு நம்ம முடிவெடுப்போம். இப்ப சட்டத்தில் என்ன இருக்கு? வக்ஃப்னா பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கான், இது வக்ஃப் வாரிய சொத்து, வக்ஃப் வாரிய சொத்து. அப்படி கிடையாது. வக்ஃப் வாரியத்துக்கு எந்த சொத்துமே கிடையாது. வக்ஃப் என்றால் இறைவனுக்கு அறப்பணிக்கு அர்ப்பணிப்பது. அது எல்லாமே இறைவனுக்கான சொத்து. வக்ஃபுக்குன்னு எந்த சொத்தும் கிடையாது. வக்ஃபின் ஒரே வேலை அதை நிர்வாகம் பண்றது. இப்ப இறைவன் சொத்து மீது உனக்கென்ன உரிமை? நான் என்ன நோக்கத்துக்கு நன்கொடை கொடுத்தனோ அந்த நோக்கம் என்பது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் வக்ஃபின் நோக்கம். இன்னைக்கு இவன் கொண்டு வந்திருக்க சட்டத்தினால அது நிறைவேறுமா என்பதுதான் கேள்வி. இரண்டாவது விஷயம், ஒன்றிய வக்ஃப் கவுன்சில். ஒன்றிய வக்ஃப் கவுன்சில்ல 1995ஆம் ஆண்டு சட்டத்தில் 21 பேர் உறுப்பினர்கள். அதில் ஒன்றிய அமைச்சரை தவிர மீதி 20 பேர் இஸ்லாமியர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு அதிலே திருத்தம் கொண்டு வந்து ஒன்றிய வக்ஃப் கவுன்சிலும் மாநில வக்ஃப் கவுன்சிலும் இஸ்லாமியர் அல்லாதவரை கொண்டு வராங்க. 5 பேர் அதுல கொண்டு வராங்க. 2 பேர் கட்டாயம் நான் முஸ்லீம் வைக்கிறாங்க. இதை கேட்ட என்ன சொல்றான்? வக்ஃப நாங்க மதச்சார்பற்ற நிறுவனமா வந்து மாத்துறோம் என்ற ஒரு கருத்தை சொல்கிறார்கள். சரி, போய் விவாதத்துக்கே வருவோம். தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் இருக்கிறது. குஜராத்ல இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் இருக்கிறது. கோயில் தொடர்பான சட்டங்கள் எல்லா இடத்திலும் இருக்குது. அங்கேயெல்லாம் ஒரு இந்து அல்லாத யாராவது ஒருத்தர் அந்த வாரியங்கள்ல உறுப்பினராக இருக்க முடியுமா? நிர்வாகியாக இருக்க முடியுமா? செக்ஷன் 10 ஹெச்ஆர்என்சி ஆக்ட்ல பிரிவு 10ல வெறும் இந்துவா இருந்தா மட்டும் போதாது, இந்து மத நம்பிக்கை கொண்டவர்களா இருக்க முடியும். இங்க சட்டப்படி நானும் இந்துதான், நான் மதத்தை ஏற்றுக்கொள்வதில்லை, ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பிறப்பின் அடிப்படையில் பேதம் பார்க்கக்கூடிய இந்து மதம் என்ற வர்ணாசிரம தர்மத்தை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. நான் பெரியாரிஸ்ட், கம்யூனிஸ்ட், அம்பேத்கரிஸ்ட், நான் ஏத்துக்கிறது கிடையாது. ஆனா சட்டப்படி நான் இந்து, சட்டப்படி அப்படிதான் வச்சிருக்கிறான். நான் போய் நிர்வாகத்தில் இருந்தாலும் அவன் ஏற்றுக்கிற மாட்டான். இந்து மத நம்பிக்கை கொண்டவர்கள் தான் அதுல இருக்க முடியும். அறங்காவலர் குழுகளோ அதிகாரிகளோ அப்படிதான் இருக்க முடியும். நீ வச்சிருக்கிற வக்ஃப் வாரியத்துக்கு மட்டும் நீ எப்படி அப்படி மாத்த முடியும்? இப்ப என்ன பிரச்சனை நடைமுறையில் நடக்கும்னா, யார வேணாலும் நியமிக்கலானா? நாளைக்கு ஹெச்ராஜ் அவன் சுப்பிரமணிய சாமி அர்ஜுன் சம்பத்தி அவன் நியமிச்சா அவனுக்கு கீழே இன்னைக்கு அவன் வந்தா பள்ளிவாசல் நுழைய முடியாது, வேற எங்கேயும் வர முடியாது, பள்ளிவாசல் சொத்துக்களுக்கு வர முடியாது. நாளைக்கு வக்ஃபோர்டு மெம்பரா, ஒன்றிய கவுன்சில் மெம்பரா அவன் வந்தான்னா இங்க உள்ள முத்தவள்ளி வந்து அவனை தடுக்க முடியாது. சுப்பிரமணிய சாமியை போடுறான், பிரச்சனையை உருவாக்குறதுக்கே போடுறான்னு வைங்க, அவன் வந்தா நீங்க வரவேற்கத்தான் கூட்டு போனோம், செய்ய முடியுமா? அவன் கணக்கு கேட்டா கொடுத்தா வேணும், செய்ய முடியுமா? அப்ப அடிப்படையில் இவர் நோக்கம் என்பது வக்ஃபை ஒழிப்பது அப்படின்றதா நம்ம வாதம். அதற்கான ஒரு உதாரணமாக இஸ்லாமியர்கள் மத நிறுவனங்களை அவர்கள் தான் நிர்வகிக்க வேண்டும். அதுக்கு தான் பழைய சட்டம். பழைய சட்டம் ஏன் கொண்டு வந்தாங்க? 1954 95 ஏன் கொண்டு வந்தாங்க? அது இந்த பிரிவை மாற்ற வேண்டிய அவசியம் தேவை என்ன வந்து? நீ கோயிலுக்கு அப்படி நியமிச்ச மதுரை மீனாட்சி கோயிலுக்கு அரங்காவலரா ஒரு இஸ்லாமியரை, ஒரு கிறிஸ்துவரை, மத நம்பிக்கை அற்றவரை, ஒரு நாத்திகரை, ஒரு பெரியாஸ்ட நியமிச்சிருவா? நீ பள்ளி கோயிலுக்கு நியமனம் பண்ணிருவியா? திருவண்ணாமலை கோயிலுக்கு நியமனம் பண்ணிருவியா? சிறுவன் கோயிலுக்கு பண்ணிருவியா? காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு பண்ணிருவியா? வைஷ்ணவ கோயிலுக்கு பண்ணிருவியா? பண்ண முடியுமா? அதை ஏற்றுக்குவாங்க யாராவது? அப்ப இஸ்லாமியர்கள் மத நிறுவனங்களை மட்டும் நான் யாரை வேண்டாலும் நியமிப்போம்னு சொல்றது எந்த வகையில் சரி? ஆர்டிகல் 25 அரசியல் சட்டத்தில் மத சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது, அது இஸ்லாமியர் கிடையாதா? இந்த நாட்டின் குடிமக்கள் இல்லையா அவங்க? ஆர்டிகல் 24 சட்டத்தின் முன் எல்லாரும் சமம், எல்லாருக்கும் சம பாதுகாப்பு. அப்ப இங்க இந்து மத நிறுவனங்களுக்கு ஒரு சட்டம், இஸ்லாமிய மத நிறுவனங்களுக்கு ஒரு சட்டம்னா இந்த நாட்டில் கிட்டத்தட்ட
வளைகுடா நாடுகளில் 44 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அதற்கு இணையான பாதி மக்கள் தொகை 21 கோடி பேர் நம்ம இருக்கிறோம் இந்த நாட்டில். இந்த 21 கோடி பேரின் மத உரிமை, அரசியல் சட்ட உரிமைக்கு என்ன பதில் சொல்ற நீ? ஒரு விஷயம். இரண்டாவது, இந்த ஒன்றிய வக்ஃப் கவுன்சில், மாநில வக்ஃப் கவுன்சில் கீழ் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நடத்துறாங்க. மதுரையில் வக்ஃபோர்டு காலேஜ் இருக்கு, பல இடத்துல வக்ஃபோர்டு காலேஜ் இருக்கு. இப்ப அரசியல் சட்டப்படி ஆர்டிகல் 29, 30, 29, 30 கீழ் சிறுபான்மை மக்கள் தங்களுடைய பண்பாட்டு உரிமையை, கல்வி உரிமையை பாதுகாப்பது என்பது அடிப்படை உரிமை. ஒரு அரசாங்கம் அந்த உரிமையை பாதுகாக்கணும். ஒரு சிறுபான்மை கல்வி நிறுவனம் வச்சா அவர்கள் அந்த பண்பாடுகளை பிரச்சாரம் செய்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. இன்னைக்கு வக்ஃப் போர்டுல நீ வேற ஆள போட்டா அந்த காலேஜ் போர்டுல அவன் வருவான். மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றதே அது மாறிடும். மொத்தம் அந்த நிறுவனங்கள் எல்லாம் சிறுபான்மை நிறுவனங்கள் என்ற தன்மையிலிருந்து மாறி அவை சிறுபான்மை நிறுவனங்களுக்கென்று சில சட்ட ரீதியாக பாதுகாப்பு உண்டு. அந்த நிர்வாகத்தில் வேற யாரும் தலையிட முடியாது. மோடியை தலையிட முடியாது, அமித்ஷா தலையிட முடியாது, மற்ற நிறுவனங்களை தலையிடலாம். இதுல தலையிட முடியாது. கல்வித்துறை தலையிட முடியாது, உயர்கல்வித்துறை தலையிட முடியாது. இந்த உரிமைகள் எல்லாம் பறிபோகும். வழிபாட்டு உரிமை, கல்வி உரிமை, பண்பாட்டு உரிமை எல்லாத்தையும் பறிக்கிறோம். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு திருத்தம், ஏற்கனவே வக்ஃப் பை யூஸ் என்று ஒரு சட்டப்பிரிவு இருக்கிறது. இப்ப எப்படி கொண்டு வராங்கன்னா வக்ஃப் பை டாக்குமெண்ட். இத எளிதா புரிஞ்சுக்கணும்னா, பழமையான பள்ளிவாசல் நாடு முழுவதும் இருக்கு. கேரளாவில் 1400 வருஷத்துக்கு முந்தைய பள்ளிவாசல் இருக்கு. மதுரை காஜிபார் பள்ளிவாசல் ரொம்ப பழமையானது. கீழக்கரை மீன்கடை பள்ளிவாசல் மிகவும் பழமையானது. 300 வருஷம், 400 வருஷம், 500 வருஷம், 1000 வருஷம், 1200 வருஷம் என்று பழமையான பள்ளிவாசல் நாடு முழுவதும் இருக்கிறது. இந்த பள்ளிவாசலுக்கு எல்லாம் எழுத்துப்பூர்வமான பத்திரம், கிரைய பத்திரம், மூல பத்திரம் எல்லாம் இருக்காது. பள்ளிவாசலுக்கு மட்டும் கிடையாது, கோயிலுக்கு இருக்காது, யாருக்கு இருக்காது, இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், பத்திரம் பதிவுன்றது 1908 வெள்ளக்காரன் வந்த பிறகு தான் வருது. அதுக்கு முன்னாடி எப்படி டாக்குமெண்ட் இருக்கும்? அப்ப ஏற்கனவே உள்ள பழைய சட்டத்துல என்ன வச்சிருக்கிறாங்கன்னா வக்ஃப் பை யூஸ். நம்ம ஓரலா அன்னைக்கு கரூர்ல ஒரு பள்ளிவாசலுக்கு நான் ஒரு 5 ஏக்கர் நிலம் கொடுக்குறேன்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்திருப்பார். ஆனா டாக்குமெண்டா எழுதியிருக்க மாட்டாங்க. ஏன்னா பதிவுறதுக்கான வாய்ப்பே அன்னைக்கு இல்ல. டாக்குமெண்டா எழுதியிருக்க மாட்டாங்க. அதனால அது தொடர்ந்து அனுபவத்தில் இருக்கிறதுனால அனுபவ உரிமையின் அடிப்படையிலே அந்த சொத்து வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தம், கடவுளுக்கு சொந்தம் என்பதை பழைய சட்டம் அங்கீகரிக்கிறது. புது சட்டத்துல இதை எடுத்து விட்டான். வக்ஃப் பை யூஸ்ன்றதை எடுத்து விட்டு இவன் வக்ஃப் பை டாக்குமெண்ட். இந்த சட்டம் வந்ததிலிருந்து 6 மாத காலத்திற்குள் எல்லாரும் டாக்குமெண்ட் ஒன்றிய அரசோட வெப்சைட்ல பதியணும் அப்படின்னா நம்ம எங்க போய் டாக்குமெண்ட் தேடுறது? எல்லாத்தையும் எங்க எப்படி இருக்கும்? சரி, நீ இங்கே எப்படி சொல்றிய? மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மூலப்பத்திரத்தை எடுத்துட்டு வா. யார் எழுதி கொடுத்தது? ரிஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட் இருக்குமா? சிறன் கோயில் டாக்குமெண்ட் இருக்குமா? பழனி கோயில போகர் உருவாக்குனாரு, போகர் உயிரை எழுதி வச்சிருக்காரா? இவருக்கு தான் போகணும்னு டாக்குமெண்ட் கேட்டா கொடுக்க முடியுமா? கோடிக்கணக்கான கோயில்கள் இருக்கு, எப்படி கொடுக்க முடியும்? ஹெச்ஆர்என்சி ஆக்ட்லயும் வக்ஃப் ஆக்ட்லயும் நடைமுறை ரீதியாக நீண்ட காலமாக இந்த சொத்துக்கள் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதால் அத அனுபவ அடிப்படையில் அந்த உரிமையை வைத்திருக்கிறார்கள். அதை மீறி டாக்குமெண்ட் கொடுன்னு கேட்கிறேன். நான் கேட்கிறேன் மோடிட்ட, டாக்குமெண்ட் கொடுன்னு எங்களை பார்த்து நீ கேட்கிறைய, நீ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் பண்ண டாக்குமெண்ட் கொடுக்க முடியுமா? எந்த காலேஜில் நீ படிச்ச? டாக்குமெண்ட் கொடு. டிகிரி எங்க படிச்ச? மாஸ்டர் டிகிரி எங்க படிச்ச? எங்கேயோ டிவி தெரிஞ்ச அந்த ரயில்வே ஸ்டேஷனே கிடையாது, இருக்கிறது டாக்குமெண்ட் கொடுக்க முடியுமா? 50 வருஷத்துக்கு முன்னாடியே நீ டாக்குமெண்ட் கொடுக்க முடியாது. இன்னைக்கு 100 வருஷத்துக்கு நம்ம வாரிசு சான்றிதழ் வாங்கினா கொடுக்க முடியாது. டாக்குமெண்ட் எடுக்க முடியுமா? 500 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் டாக்குமெண்ட் கொண்டு வா அப்படின்றது முழுக்க முழுக்க எல்லா பள்ளிவாசலையும் வக்ஃபையும் பிரச்சனைக்குரிய இடமாக மாற்றுவது. நாளைக்கு டாக்குமெண்ட் இல்ல அப்படின்னா தீர்மானிக்கிறது யாருன்னா கலெக்டர். முன்னாடி வக்ஃப் கமிஷனருக்கு உயர்ந்த அதிகாரத்தை மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் யாரு நமக்கு தெரியும். எல்லா ஊர்லயும் IAS IPS ஒன்றிய அரசின் கட்டுப்பாடுலாம் இருக்கிறாங்க. அவங்க மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் அங்கதான் இருக்கு. அதனால அவங்க மாநில அரசு கூட விசுவாசமா இருக்க மாட்டாங்க, ஒன்றிய அரசுக்கு தான் விசுவாசமாக இருப்பார்கள்.
அவங்க தான் இப்ப எல்லாத்தையும் தீர்மானிக்கணும் அப்படின்னா ஒரு பிரச்சனை வருது. யாரோ ஒருத்தர் ஒரு நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கிற வக்ஃப் நிலத்தை அங்க போற போது கலெக்டர் தான் போகும். கலெக்டர் என்ன பண்ணுவாங்க, டாக்குமெண்ட் கொண்டுவாங்க. பாய் டாக்குமெண்ட் இவ்வளவு நாளைக்கு முன்னாடி எப்படி இருக்கும், சரியா யாரும் ஒரு நிலத்துக்குள்ள போகாதீங்க அப்படின்னு அது ஒரு பிரச்சனையாகி 145 போட்டு அதை ஒரு சிக்கலுக்குரிய இடமாக வந்து மாத்திடுவாங்க. இதுதான் நீ தொடர்ந்து நடக்க போகுது. எல்லாம் நாம் வழிபாட்டு உரிமை, நம்ம சொத்து உரிமை எல்லாம் வந்து போகுது. மூன்றாவதாக ஒரு வக்ஃபுக்காக நிலத்தையோ சொத்தையோ கொடுக்கக்கூடிய ஒருவர் 5 வருஷம் முஸ்லீமா இருப்பார் அப்படின்னு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், எனக்கு ஒரு சொத்து இருக்கு, நான் சுயமா சம்பாதிச்சது, நான் அதை யாருக்கு வேணாலும் கொடுப்பேன். அரசியல் சட்டத்தில் ஆர்டிகல் 300A ப்ராப்பர்ட்டி ரைட், கான்ஸ்டிடியூஷனல் ரைட், சொத்துரிமை அரசியல் சட்ட உரிமை. என் சொத்தை நான் என்ன பண்ண, நான் தான் தீர்மானிக்கணும். மோடி, அமித்ஷாவும் டெல்லி சுல்தான் சொல்லக்கூடாது. நான் அது வக்ஃப் கொடுப்பேன், கோயிலுக்கு கொடுப்பேன், சர்ச்சு கொடுப்பேன், யாருக்கு வேணாலும் கொடுப்பேன். அதை எப்படி நீ தடுக்க முடியும்? இங்க முஸ்லீமா இருக்கணுமா, 5 வருஷம் முஸ்லீமா இருக்கணும். இது என்னடா, உலகத்துல யாராவது நன்கொடை கொடுக்கறதுக்கு நீ டாக்குமெண்ட் கொண்டு வந்து நிரூபிக்கணும்னா 5 வருஷம் முஸ்லீமா இருக்கணும். எப்படி நிரூபிக்கிறது? முஸ்லீம் நீங்க கலெக்டர்கிட்ட போறோம், 5 வருஷம் முஸ்லீமா இருக்கிறது டாக்குமெண்ட் கொடுங்க பாயின்னு கேட்டா நம்ம என்ன செய்யணும்? 5 வருஷம் தொழுதும் நான் கரெக்டா, ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுது பள்ளிவாசல் சர்டிபிகேட் வாங்கணுமா? இஸ்லாமியர்கள் மது அருந்தக்கூடாது. ஒயின் ஷாப்ல எல்லாம் போய் எந்த ஒயின் ஷாப்லயும் நான் மது அருந்தவர்கள் அவன்கிட்ட சர்டிபிகேட் வாங்கிட்டு போய் கலெக்டர் கொடுக்கணுமா? என்ன செய்யணும்? வட்டி வாங்கக்கூடாது. பேங்க்ல ஒரு வட்டியே வாங்கினதில்லை, அந்த பணத்தை எடுத்து வந்து கொடுத்துறாரு நன்கொடையா, ஏதோ ஒன்று செஞ்சாரு, வாங்கினதே கிடையாது அப்படின்னு பேங்க்ல சர்டிபிகேட் வாங்கி கொடுக்கணுமா? என்ன செய்யணும்? எப்படி நான் முஸ்லீம் நிரூபிக்கிறது? பழனி கோயில் தொடர்பாக ஒரு வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் போடுறாங்க. RSS பின்னாடி கொண்ட ஒரு நபர் ஒரு வழக்கு போடுறாரு. சிறுமதினு ஒரு நீதிபதிக்கு அந்த வழக்கு வருது. பழனி கோயிலில் மாற்று மதத்தவர் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போர்டு வைக்கணும். இது மாதிரி ஒரு அநாகரிகமான வழக்கு எதுவும் கிடையாது. கடவுளை பார்க்கணும் போற போது யாரு வேணாலும் போயிட்டு போற, உனக்கு என்ன பிரச்சனை? அந்த வழக்கு வருது. நீதிபதி அவர்கள் வந்து அதுலயும் உத்தரவு போட்டு மாற்று மதத்தவர் வரக்கூடாதுன்னு போர்டு வைக்கணும். அதை மீறி யாராவது போனால் அங்க உள்ள ரெஜிஸ்டர்ல எழுதி நான் இந்து மத நம்பிக்கை பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு உறுதிமொழி கொடுத்துட்டு தான் நீங்க போனோம் அப்படின்னா சிஎம் ஸ்டாலின் கூட போக முடியாது, யாரும் நீ போக முடியாது, நிறைய பேர் போகவே முடியாது. இது எப்படிங்க இப்படி கேட்க முடியும்? அப்ப இந்து கோயிலுக்கான ஒரு நடைமுறையை வந்து RSS சிந்தனை கொண்ட நீதிபதிகள் இப்படி பண்றீங்க. ஆனால் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை வந்து என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னா எந்த வகையில் சரி? இஸ்லாமிய நிர்வாகத்தை நீங்க பண்ணுவீங்கன்னா கோயிலுக்குள்ளே வரக்கூடாதா யாரும், ஆனா நிர்வாகத்தை இவங்க எடுத்துருவாங்கன்னா இது எப்படி சரியா இருக்க முடியும்? கும்பமேளாவில் கடையே மாற்று மதத்தவர் போடக்கூடாது, கடை பிசினஸ் ரோட்ல வர்றவங்க விற்கிறது. ஆனா வக்ஃபார் இதில் நாங்க வருவோம் அப்படின்னா என்ன, எப்படி சரி? திருப்பதி கோயில்ல ஊற்று வேலை அது கூட மாற்று மதத்தவர் பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்றான். செஞ்சானா இல்லையா? ஆனா இங்கே வந்து நாங்க எல்லாத்திலையும் தலையிடுவோம் என்று சொல்வது எப்படி ஏத்துக்கிற முடியும்? அப்ப 5 வருஷம் முஸ்லீமா இருக்கணும் அப்படின்றத நீ வேற, நீ கோயிலுக்கு தானம் கொடுக்கிறவனுக்கு அதை நீ வைக்க முடியுமா? வேற யாராவது வைக்க முடியுமா சொல்லுங்க? இஸ்லாமியருக்கு மட்டும் அப்ப வைப்பது நோக்கம் என்ன? நோக்கம் என்னன்னா பள்ளிவாசலுக்கு இனிமே யாரும் எதுவும் கொடுக்க கூடாது, வழிபாட்டு உரிமை இருக்கக்கூடாது, பள்ளிவாசலுக்கு சொத்து இருக்கக்கூடாது. சொத்துன்றது என்ன பிரச்சனைனா, சொத்து கொஞ்சமாவது இருந்தா தான் உங்களுக்கான வழிபாட்டு உரிமை, கல்வி உரிமை, பண்பாட்டு உரிமை எல்லாத்தையும் பாதுகாக்க முடியும். காலங்காலமா நம்மகிட்ட சொத்தே இருக்கக்கூடாதுன்னு புடுங்கினவே இவன். இன்னைக்கு RSS மூதாதையர்கள் தான் காலங்காலமா புடுங்கினா. வக்ஃப் வாரியத்துக்கு வந்து 9 லட்சம் ஏக்கர் இருக்கு, 10 லட்சம் ஏக்கர் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இந்த டெல்டா மாவட்டத்தில் மட்டும் அங்க உள்ள கோயில்கள் மத நிறுவனங்களுக்கு வந்து 1 லட்சம் ஏக்கருக்கு மேல நிலம் இருக்கு. ஆந்திரா, தமிழ்நாடு, தெலுங்கானா 3 மாநிலத்தில் மட்டும் 10 லட்சம் ஏக்கருக்கு மேல மற்ற மத நிறுவனங்களுக்கெல்லாம் இந்து மத நிறுவனங்களுக்கான சொத்துக்கள் இருக்கிறது. நாடு முழுவதும் பல கோடி ஏக்கர் இருக்கு. நீ வச்சுக்க, அதை நம்ம ஒண்ணும் வந்து சொல்லல. ஆனால் இதெல்லாம் எப்படி புடுங்கப்பட்டது? இந்த நாட்டில் பூர்வகுடியில இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள், பழங்குடி மக்கள், சிறுபான்மை மக்கள், OBC மக்கள் எல்லாத்தையும் வந்து கட்டாயப்படுத்தி இந்த சொத்தை பூரா பார்ப்பனர்கள் கைப்பற்றினாங்க. அரசர்களை வைத்து பிரம்மதேயன் அவனுக்கு இலவசம்,
கோயில் நிலன்றதை அவன் தான் அனுபவிப்பான். இப்படி நம்மை சொத்தற்றவர்களாக மாற்ற இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு எடுத்துக்கிட்டா பெரும்பான்மை மக்களுக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் கூட கிடையாது, 1 ஏக்கர் கூட கிடையாது. குடியிருக்க வந்து ஒரு 2 சென்ட் 3 சென்ட் இடம் கூட கிடையாது. இந்த மண்ணிலே வாழ்ந்த நம்மளுக்கு எப்படி நிலம் இல்லாம போச்சு? எப்படி பறிச்சா? திட்டமிட்டு ஏன்னா சொத்து இருந்துச்சுன்னா சொத்து வச்சிருக்கவன் படிப்பான், கல்வி வரும், கல்வியிலிருந்து அதிகாரத்துக்கு போவாங்க, அரசியல் அதிகாரத்துக்கு போவாங்க, அரசியல் அதிகாரத்திலிருந்து சமூக அதிகாரத்தை கைப்பற்றுவார்கள். இப்ப சொத்துன்னு ஒண்ணு வச்சிருந்தா தானே பிரச்சனை. உனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. அரசனுக்கு 8/7 பங்கு வரியை நீ வந்து கொடுக்கணும், மீதி எல்லாம் கோயிலுக்குன்னு வச்சுக்கணும், மீத பணம் பார்ப்பனர்கள் வச்சுக்கணும். அதை தாண்டி நீ வச்சிருக்கியா? மீச வச்சிருக்கியா? அதுக்கு வரி. பெண்கள் மார்புக்கு வரி, தொப்பி போடுறியா? அதுக்கு வரி. கூரை வீடு வச்சிருக்கியா? அதுக்கு வரி. ஓட்டு வீடு வச்சிருக்கியா? அதுக்கு வரி. இன்னைக்கு அம்மா நிர்மலா சீதாராமன் வரிசையா போட்டு டோல்கேட்ல இருந்து நம்மகிட்ட எல்லாத்தையும் கொடுக்குறாங்கல்ல, இதைத்தான் அன்னைக்கே பண்ணிருக்காங்க. அர்த்த சாஸ்திரத்துல ஒவ்வொரு ஜாதிக்கும் எத்தனை % வரின்னு வச்சிருக்கான். பாப்பானுக்கு 2% வரி, ஓபிசிக்கு மீசையும் கொடுக்கறாங்கல்ல, கவுண்டர் தேவருன்னா அவனுக்கு ஒரு வருஷத்துக்கு 60% வரி. வட்டி எப்படி வாழ முடியும்? இப்ப மொத்தம் நம்ம சொத்து இல்லாம நம்மளை மாத்திட்டு இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு இறைவனுக்கு கொடுத்த கொஞ்சம் சொத்துக்கள் இருக்கு, அதை வைத்து நமது வழிபாட்டு உரிமையை பாதுகாக்கணும், பண்பாட்டு உரிமையை பாதுகாக்கணும், அதையும் பறிப்பதுதான் அவர்களுடைய நோக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே லிமிடேஷன் ஆக்ட் என்று சொல்வார்கள், கால வரையறை சட்டம். அது வக்ஃபு சட்டத்துக்கு பொருந்தாது, HRMC சட்டம், இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்துக்கு பொருந்தாது. இதை எளிதா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு இடத்துல, ஒரு தனியார் இடத்துல, இப்ப சாரோட இடத்துல வந்து நான் அவருக்கு தெரிஞ்ச 12 வருஷம் இருக்கிறேன். அவர் என்கிட்ட அதை திரும்ப கேட்கவே இல்லை, கிளைம் பண்ணல, கோர்ட்டுக்கு போல. அவருக்கு தெரிஞ்சு அவர் இடத்துல நான் 12 வருஷம் இருந்தா நான் நீதிமன்றத்துக்கு போய் அவர் 12 வருஷமா கேட்கல, 12 வருஷமா நான் தொடர்ந்து அனுபவத்தில் இருக்கிறேன். அதனால அட்வர்ஸ் பொசிஷன், எதிர்பார்த்திய உரிமை என்ற அடிப்படையில் அந்த இடத்தை எனக்கு சொந்தம் சொல்லி நீதிமன்றம் அறிவிக்கணும், நான் கோர்ட்டுக்கு போகலாம். அதை நான் நிரூபித்து விட்டால் அந்த எனக்கு சொந்தம் அறிவிச்சிருவாங்க. அரசாங்க இடத்துல 30 வருஷம் தான் சொந்தம் அறிவிச்சிருவாங்க. ஆனால் ஒரே வேறுபாடு, மத நிறுவனங்கள் இடங்கள்ல, நிலங்கள்ல, வீடுகள்ல யார் எவ்வளவு நாள் குடியிருந்தாலும் 5 வருஷம், 10 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம் இருந்தாலும் அந்த இடத்தை அவர்கள் பயன்படுத்தலாம். அவர்கள் ஒருபோதும் உரிமை கொண்டாட முடியாது. ஏனென்றால் லிமிடேஷன் ஆக்ட், காலவரையறை சட்டம் அதற்கு பொருந்தாது என்று பிரிவுகள் HRMC-லே இருக்கு, வக்ஃபு சட்டத்திலே இருக்கு. HRMC-ல அப்படியே வச்சுக்கிட்டு வக்ஃபு சட்டத்தில் எடுத்து விட்டான். என்ன ஆக போகுதுன்னா, நம்மளுக்கு தெரியும் அம்பானி, மோடிக்கு அவர்தான் தலைவர். அம்பானியோட மும்பை வீடு 15,000 கோடி வக்ஃப் இடத்துல இருக்கு, வக்ஃப் இடத்துல இருக்கு. இந்த சட்டம் கொண்டு வந்ததற்கான பின்னணியை நீங்க வேற வேற யோசிச்சு வந்து பார்க்கணும், ஒரே மாதிரி பார்க்க கூடாது. ஏன்னா அவன் வந்து நம்மள எந்த விஷயத்துல நம்ம எப்படி சிந்திக்கணும் என்பதை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். மனித மூளை இன்னைக்கு ஹேக் பண்றான். நம்ம மூளை காலையில் இருந்துச்சுன்னு வாட்ஸ்அப், பேஸ்புக், பத்திரிகை, டிவி, இதுல என்ன பார்க்கறோமோ அதைத்தான் சிந்திப்போம், பேசுவோம். அதை அவர்கள் செய்கிறார்கள். ஆனா அம்பானி இன்னைக்கு வந்து அவர் நீதிமன்றத்துக்கு போனா, நான் வக்ஃபு வாரிய சொத்துல 12 வருஷத்துக்கு மேல இருக்கேன், எனக்கு சொந்தம்னு அறிவிக்க நான் ஒரு கோர்ட்டுக்கு போனா எனக்கு அம்பானிக்கு அந்த சொத்து போயிடும். இந்தியா முழுவதும் 50% வக்ஃபு சொத்துக்கள் அரசாங்கம் தனிநபர்களால், செல்வாக்கு மிக்க நபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லாமே இனி கோர்ட்டுக்கு போனா 50% சொத்து போயிடும். காலங்காலமாக இப்ப டெல்லியை வந்து கிட்டத்தட்ட 800 வருஷம் இஸ்லாமியர்கள் ஆண்டாங்க. அப்ப எவ்வளவு சொத்தை எங்கெங்க வக்ஃபு கொடுத்திருப்பாங்க, அதையெல்லாம் இன்னைக்கு ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறது அரசாங்கம். அந்த அரசாங்கத்தின் கையிலே தான் இன்னைக்கு கலெக்டர் தான் இதை தீர்மானிக்கணும், இவங்க அதிகாரத்தை கொடுக்குறாங்க. எங்கேயாவது உலகத்தில் நடக்குமா? வாதியே நீதிபதியா இருக்க முடியுமா சொல்லுங்க? ஒரு பிரச்சனை இல்ல. இப்ப வக்ஃபு தொடர்பா, ஒரு சொத்து தொடர்பா ஒரு பிரச்சனை வருதுன்னா வக்ஃபு வாரியம், ட்ரிபியூனல், தீர்ப்பாயம் இருக்கு. அந்த தீர்ப்பாயத்தில் தான் வழக்குகள் தீர்க்கப்படும். அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போகலாம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, வழக்கு முதல்ல கலெக்டர் தான் போகணும். கலெக்டர் தான் அரசின் பிரதிநிதி. அவர்கள் தான் 50% வக்ஃபு சொத்துக்களை அரசு தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறது. இப்ப கலெக்டரே அதை தீர்மானிக்கலாம், கலெக்டரே டாக்குமெண்ட்டை மாத்தலாம் அப்படின்னு சொன்னா வாதியே நீதிபதி ஆக முடியுமா? அது மோடி ஆட்சியில் நடக்கிறது. நீங்க அரசியல் சட்டத்தில் பாராளுமன்ற, சட்டமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு, நிர்வாகத்துறைக்கு அதிகாரம் உண்டு, நீதித்துறைக்கு அதிகாரம் உண்டு. ஒண்ணு மற்றவர்கள் தலையிட முடியாது. குண்டாஸ் ஆக்ட்,
போலீஸ் தான் போடுறாங்க. அது தொடர்பான வழக்கு வந்து ட்ரிபியூனலுக்கு தான் போனோம். ஆனால் போலீஸே தீர்மானிக்கலாம்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. உயர்நீதிமன்றத்திலே வழக்கு போடப்பட்டு போலீஸுக்கு அந்த அதிகாரம் கிடையாது, நீயே வழக்கு போட்டு நீயே ஜட்ஜா எப்படி இருக்கும்னு சொல்லி அது ரத்து செய்யப்பட்டது. ரெஜிஸ்டர்ல 77A என்ற ஒரு சட்டப்பிரிவு கொண்டு வந்து டாக்குமெண்ட் எல்லாம் செல்லுமா செல்லாதா நீங்களே அறிவிக்கலாம்னு சொன்னாங்க. அதை நீதிமன்றம் ரத்து பதிவு செய்யறதா ஓவேலை. அந்த டாக்குமெண்ட் சரியா யாருக்கு உரிமை என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் சிவில் கோர்ட்டுக்கு தான் இருக்குன்னு சொல்லி அதை ரத்து பண்ணாங்க. வக்ஃபு பிரச்சனைகள் மட்டும் கலெக்டர் தீர்மானிச்சாங்க. எப்படி ஏற்க முடியும்? இப்படி 1-2 பிரச்சனை கிடையாது, ஏராளமான பிரச்சனைகள் இந்த வக்ஃபு சட்டத்தை பொறுத்து வருகிறது. மிக முக்கியமாக அனுபவ உரிமை அப்படின்றத வந்து எடுத்து விட்டான்னா, இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நடைமுறையில் என்ன வரும்னா, ஒரு இடத்தை ஏற்கனவே இருக்கிறத ஆக்கிரமிச்சுக்கிடுவான். புதுசா ஒரு இடம் இருக்குன்னா பிஜேபி ஆர்எஸ்கார 4 ரவுடியை கூட்டி அந்த இடத்துல போய் ஒரு குடிசை போடுங்க போட்டு பிரச்சனை வந்தா கலெக்டர் தான் போனோம். கலெக்டர் போனா உங்களுக்கு டாக்குமெண்ட் ரொம்ப காலமா பயன்படுத்துறோம், அதனால டாக்குமெண்ட் இருந்தா கொடுங்க. அவங்களும் அதுல இருக்கிறாங்க. இப்ப 2 பேர் உள்ள போவாதீங்க. இப்ப இந்த இடத்தை ரவுடிகளை வைத்து ஆக்கிரமித்து அவர்களை கட்சியில் சேர்த்து கட்சியை வளர்ப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. நாம் டாக்குமெண்ட்டை தேடிக்கிட்டு இந்த பிரச்சனை பின்னாடியே போயிட்டு இருந்தா நம்மளுக்கு வேற வேலை இருக்கா இல்லையா? இப்போ உண்மையான பிரச்சனைகள் இருந்து திசை திருப்புறாங்க. இப்ப சமூக நீதினு தொடர்ந்து பேசுறாங்க, நம்ம பாக்குறோம். சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு இஸ்லாமியர்களுக்கு என்னைக்காவது அதை பேசியிருக்காங்களா சொல்லுங்க? இஸ்லாமியர்களுக்கு சமூக நீதி. இந்த நாட்டில் 14.3% இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அரசு துறையில் எவ்வளவு பேர் இருக்காங்க? நீதித்துறையில் எவ்வளவு பேர் இருக்காங்க? ஜுடிஷியரில் எவ்வளவு பேர் இருக்காங்க? ராணுவத்தில் எவ்வளவு பேர் இருக்காங்க? போலீஸ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? IAS IPS எவ்வளவு பேர் இருக்காங்க? என்னைக்காவது இதை பத்தி யாராவது பேசுறவங்க உண்டா, கேட்டவங்க உண்டா? அதை பத்தி டிபேட் நடந்திருக்கா? சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் வந்து 20 வருஷம் ஆச்சு. உயர்கல்வியில பட்டியல் சமூகத்தை விட பழங்குடி சமூகத்தை விட இஸ்லாமியர்கள் பின்தங்கி இருக்காங்க. பட்டியல் சமூகம் 14.6% இருக்கிறாங்க. பழங்குடி டிரைப்ஸ் யாரு? காடுகள்ல மலையில வசிக்கக்கூடிய பழங்குடி மக்கள், ST மக்கள் 5.5% இருக்காங்க. ஃபாதர்களா வேலை செஞ்சு அதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் 5.2%. அவர்களை விட கல்வியில் நம்ம பின்தங்கி இருக்கோம். இந்த பிரச்சனை பேசணுமா இல்லையா? 1981 இருந்து 2000 வரை 3100 IAS IPS ஆபீசர் எடுக்கிறாங்க. அதுல 106 பேர் தான் இஸ்லாமியர்கள். அப்படின்னா 3.2%. மக்கள் தொகை எவ்வளவு? 14.3%. பார்ப்பனர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? அதுல மெஜாரிட்டி அவங்க தான் இருக்காங்க. அப்பர் காஸ்ட் இந்துக்கள்னா எல்லா இந்துக்கள் கூட கொடுக்கிறது கிடையாது. அப்பர் காஸ்ட் இந்துஸ் மட்டும்தான் அதை வந்து எடுத்துக்கிறாங்க, மற்றவர்களே ஒடுக்குகிறார்கள். சுதந்திரம் வாங்குற போது 36% ராணுவத்திலே காவல்துறையில் இஸ்லாமியர்கள் இருந்தாங்க. நீங்க இன்னைக்கு தேடி பார்த்தாலும் ஆள் இருக்க மாட்டாங்க, 3% தான் இருக்காங்க. நாடாளுமன்றத்தில் இந்தியாவின் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய இடம் நாடாளுமன்றம். நாடாளுமன்றத்தில் 2014 30 பேர், 2019 27 பேர், 2024 24 பேர். இந்த நாடு எல்லாருக்குமான நாடா? எப்படி ஏத்துக்கிற முடியும்? அப்ப இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டில் என்ன நிலை வைத்திருக்கிறார்கள்? கல்வி கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கிறதுனா இந்த பிரச்சனையெல்லாம் பேசணுமா இல்லையா? இதை பேசுறது விட்டு வக்ஃபோர்டுக்கு இவ்வளவு நிலம் இருக்கு, ஏதோ இங்க உள்ள இஸ்லாமியர்கள் அதை ஆக்கிரமிச்ச மாதிரி, இறைவனுக்கு விருப்பப்பட்டு இவங்க உழைச்சு சம்பாதிச்சு கொடுத்தது. மோடி அமித்ஷா வகைற மாதிரி பல்வேறு மடங்கள் மாதிரி சொத்தை எடுக்கல. இன்னைக்கு ஜக்கி வாசுதேவ் இருக்காரு, எத்தனை 1000 கோடி சொத்து இருக்கு, அதுல நீ கை வச்சிருவியா? எத்தனை பாபா ராம்தேவ், எத்தனை பேருக்கு எத்தனை 1000 கோடி இருக்கு, அதெல்லாம் தொற்றுவியா? இங்க ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு 10 ஏக்கர் இருந்தா அது உன் கண்ணை ஊர்த்துதுன்னா எப்படி இந்த நாட்டுல நீ எல்லாருக்குமான பிரதமர் எப்படி இருக்க முடியும்? இப்போ ஒரு நாடு அப்படின்றது வந்து ஒரு நாட்டின் கட்டமைப்பில் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கணும். இப்ப சில பிரச்சனையில உதாரணத்துக்கு மதுரை திருப்பரங்குன்ற பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசமா அதை பெரிய பிரச்சனையாக உருவாக்கினார்கள். மதுரையில் உள்ள முற்போக்கு அமைப்புகள், இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து அதை நாங்கள் முறியடித்து வச்சிருக்கிறோம். அந்த பிரச்சனைன்றது 100 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போன பிரச்சனை. இப்ப என்ன சொல்றோம்? ஒட்டுமொத்த மலையும் வந்து இந்துக்களுக்கு சொந்தம்னு சொல்லி பிரிவு கவுன்சில் தீர்ப்பு சொல்லிச்சுன்னு கஜராஜா பேசுறாரு. நவாஸ்கனி பிரியாணி சாப்பிட்டார் அப்படின்னு பேசுறாங்க. ஆடு கோழி வெட்டக்கூடாது அப்படின்றான். நம்மளுக்கு தர்கா வழிபாட்டில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், அங்க பள்ளிவாசல இருக்கு, பள்ளிவாசல தொழுவ கூடாதுன்னு சொல்றான். ஆனா ஒரு குறிப்பிட்ட இந்து பிரிவினர், அதே போல இஸ்லாமியர்கள் கொஞ்சம் பேர் தான் தர்கா வழிபாட்டுக்கு போறாங்க.
நம்ம சகோதரர்களிடம் நீங்க இதை சரியா புரிஞ்சுக்கல, நம்ம விமர்சனம் பண்ணலாம், அவர்களை மாற்றலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஏன்னா புரிதல் ஒவ்வொரு காலத்துக்கு மாறுபடும். 20 வயசுல குரானை படிச்சா ஒரு மாதிரி இருக்கும், 60 வயசுல குரானை படிச்சா வேற மாதிரி இருக்கும். RSS வந்து அங்க பிரச்சனை பண்றதை நம்ம எப்படி அனுமதிக்க முடியும்? வழிபாட்டு உரிமை எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? இப்ப நான் பெரியாரிஸ்ட். சிதம்பரம் நடராஜர் கோயில்ல தமிழில் தேவாரம் திருவாசகம் பாட வேண்டும் என்று ஆறுமுகசாமின்னு ஒருத்தர் 2008 அந்த கோயிலுக்கு போறார். இந்து மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர், தேவாரம் திருவாசகம் கற்றவர். போற போது அங்கதான் தேவாரம் திருவாசகம் அரங்கேறிய இடம். அங்க உள்ள தீட்சித பார்ப்பனர்கள் அவர் கையை உடச்சு தூக்கி வெளியே போட்டுறாங்க. அந்த வழக்கு எங்களிடம் வருகிறது. நாங்க நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு ஒரு 2-3 வருஷம் கேஸ் எல்லாம் நடத்தி ஜெயிச்சு அவரை கூப்பிட்டு போறோம். போற போது சட்டையை கழட்டிட்டு தான் உள்ள போனோம் அந்த சிற்றம்பல மேடைக்குன்னு சொன்னாங்க. நானும் சட்டையை கழட்டிட்டு சாமியாருக்கு பாதுகாப்பா நான் உள்ள போறோம். போனேன்னா அவர் தாக்குறாங்க, எண்ணெயை கீழே ஊத்தி விடுறான், விசில் அடிக்கிறான், சாமியை கும்பிட விட மாட்டான், திரை எடுத்து போடுறான். இத்தனை பிரச்சனை நடந்து வெளியே வந்து நாங்க மறியல் பண்றோம். காவல்துறை தடியடி நடத்தி எங்களை சிறையில் அடைக்கிறது. அப்ப கலைஞர் ஆட்சி, நாங்க பெயில் போட மாட்டோம்னு சொல்றோம். கடலூர் ஜெயில இருக்கிறோம். கடலூர் ஜெயில இருந்து கலைஞர் பெயில் போடாம ரிமாண்ட வித்ரா பண்ணி நேரடியாக போய் அந்த சாமியார் அங்க வந்து பாட வைக்கிறாரு. டீச்சர்லயும் ரிமாண்ட் பண்றாங்க. இப்ப வழிபாட்டு உரிமை என்பது எல்லாருக்கும் இருக்கு. கோயிலுக்குள்ள வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பெரியார் எத்தனை கோயில் நுழைய போராட்டம் நடத்துறாரு. என் சகோதரனுக்கு கோயிலுக்குள்ள போறதுக்கு உரிமை இருக்கு, அதை நான் கேட்பேன்னு சொல்லி பெரியார் சொன்னாரா இல்லையா? போராடினா இல்லையா? தெருவில் போகக்கூடாது, கோயிலுக்குள்ள போகக்கூடாது, அவன் மனுஷனா என்ன, அவனுக்கு உரிமை இருக்கா இல்லையா? எந்த அடிப்படையில் நீ தடுக்கிற? அடிப்படையில எல்லாருக்கும் வழிபாட்டு உரிமை உண்டு. அந்த வழிபாட்டு உரிமையை தடுப்பதற்கு அரசு இருக்காரு இல்லையா? திருப்பரங்குன்றம் பிரச்சனை இல்ல, 100 வருஷத்துக்கு முன்னாடி அது முடிஞ்சு போச்சுங்க. 25/8/1923 மதுரை சார்பு நீதிபதி ராம் ஐயர் என்பவர் 21 சாட்சியை விசாரிச்சு 300க்கு மேலான டாக்குமெண்ட் மார்க் பண்ணி 3 தரப்பு, அரசாங்க தரப்பு, இஸ்லாமியர் தரப்பு, கோயில் தரப்பு எல்லாத்தையும் மலைக்கு கூட்டு போய் ஆய்வு பண்ணி தீர்ப்பு கொடுத்துட்டார். அந்த தீர்ப்புல பள்ளிவாசல், தர்கா, நெல்லித்தோப்பு, கொடிமரம், அதற்கு மேல உள்ள மலை, ஒரு பகுதி மலை, அதுக்கு போறக்கூடிய பாதை, இதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம். இந்த மீத உள்ள பகுதி வந்து கோயிலுக்கு சொந்தம். அதை தாண்டி வீதி எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தம் என்று 1923 தெளிவா தீர்ப்பு வந்துருச்சு. அந்த வழக்கே வந்து அரசாங்கத்துக்கு கோயில் நிர்வாகத்துக்கு நடக்கிறது. இவர்களே ஒரு தரப்பா மட்டும் சேர்க்கிறாங்க. கோயில் நிர்வாகத்தின் மனுவிலே வந்து சொல்றான், இது இஸ்லாமியர்களுக்கு பள்ளிவாசல், மசூதி, அங்க வந்து நிறைய பேரை புதைச்சிருக்கிறாங்க, அந்த சமாதி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம். நெல்லித்தோப்பை மட்டும்தான் நாங்க டிஸ்பியூட் பண்றோம்னு வழக்கே வந்து போடுறாங்க. இது உயர்நீதிமன்றத்துக்கு போகுது. உயர்நீதிமன்றத்தில் மொத்தமலை கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். அடுத்து பிரிவு கவுன்சிலுக்கு போயிருது. திருப்பரங்குன்றம் வழக்கு அன்றைய உச்ச நீதிமன்றமான பிரிவு கவுன்சிலுக்கு போகுது. 1931 5 நீதிபதிகள் அந்த வழக்கை விசாரித்து மதுரை சார்பு நீதிபதி ராம் ஐயர் கொடுத்த தீர்ப்பு செல்லும் என்று இறுதியான தீர்ப்பாக சொல்லிவிட்டார்கள். அதன்படி இப்ப எடுத்துக்கிட்டா இஸ்லாமியர்களுக்கான பகுதிகள் வரையறுக்கப்பட்டு அவங்களுக்கு சொந்தமான பகுதி கிளியர் பண்ணிட்டாங்க. கோயிலுக்கானதும் வரையறுத்துட்டாங்க, அரசாங்கத்துக்கானதும் வரையறுத்துட்டாங்க. இவனுக்கு என்ன பிரச்சனை? இப்ப அடுத்து சிக்கந்தர் மலையா ஸ்கந்தர் மலையா அப்படின்னு ஒரு பிரச்சனை கிளப்புறான். 1815 இனாம் ரெஜிஸ்டாரில் சிக்கந்தர் மலை என்று பதிவு இருக்கிறது. சிக்கந்தர் மலைக்கு மதுரை அருகில் உள்ள தனக்கன்குளம் என்ற கிராமம் தானம் கொடுக்கப்பட்டதாக இனாம் ரெஜிஸ்டர்ல இருக்குன்னு சொல்லி தீர்ப்பிலே நீதிபதி ராமையர் பதிவு பண்றார். 1863 மானிய ரெஜிஸ்டர்ல இதே செய்தி பதிவாயிருக்கிறது. மதுரை மேனுவல்ல இருக்கு, மதுரை கெஜெட்ல இருக்கு. ஸ்கந்தர் மலை இருக்கா, அது மதுரை மேனுவல்ல பதிவாயிருக்கு. அந்த மலைக்கு பல்வேறு காலங்களில் பல்வேறு பெயர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப இஸ்லாமியர்கள் யாராவது போய் மாத்தணும் ஏதாவது மனு கொடுத்தாங்களா, ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? ஆனா இப்ப ஏதோ பண்றது போல ஒரு செய்தியை சொல்கிறார்கள். உண்மையிலே பெயர் அரசியல் வந்து நீங்க அந்த தீர்ப்பை நான் 3 தீர்ப்பையும் முழுசா படிச்சு முடிச்சா ஹார்ட் அட்டாக் வராத சொல்லலாம். எங்கேயுமே 3 தீர்ப்புலையும் முருகன் என்ற பெயரே கிடையாது. இப்ப அவன் என்ன சொல்றான்? எல்லாமே முருகன் கோயில் தானே எல்லாரும் வந்து பேசுறான். 3 தீர்ப்பிலும்
ஒரு இடத்தில் கூட முருகன் என்ற பெயரே கிடையாது, சுப்பிரமணியன் என்ற பெயர் தான் இருக்கிறது. சுப்பிரமணியன் என்ற பெயர் தமிழ் பெயரா, சமஸ்கிருத பெயர் தானே? முருகன் பெயரை யாரா மாத்தினது? சுப்பிரமணியன்னா பிராமணர்களுக்கு சேவை செய்பவன் அப்படின்னு அர்த்தம். தமிழ் கடவுளை மாத்தி அவன் பேரை வச்சுட்டான். சரி, நீ தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் முருகன் சொல்றையே, அங்க தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ் அர்ச்சனை செய்ய முடியுமா? திருப்பரங்குன்றம் கருவறையில தமிழ் ஒழிக்குமா சமஸ்கிருதம் ஒழிக்குமா? எங்களுக்கு சமஸ்கிருதத்துக்கு என்ன சம்பந்தம்? எப்படி அங்க வந்து எல்லா ஜாதியை சேர்ந்த எல்லா இந்துக்கள் அங்க அர்ச்சகர் ஆக முடியுமா? பிறப்பால் பார்ப்பனர் தவிர யாராவது அர்ச்சகர் ஆக முடியுமா? திருச்சி வயலூர் முருகன் கோயில்ல 2 நான் பிராமின்ஸ், பிராமணர் அல்லாத 2 பேர் இந்துக்கள், அவங்க 2 பேர் நியமனம் பண்ணாங்க. நீதிமன்றத்துக்கு வழக்கு வருகிறது. நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்களிடம் அந்த வழக்கு போகுது. அந்த வழக்குல அந்த மாணவர்களுக்காக நான் ஆஜராகிறேன். அவங்க ஒரே தான் சொன்னாங்க, அவங்க பிறப்பினால் அவங்க பிராமின் கிடையாது, டினாமினேஷன் கிடையாது. அந்த ஒரு காரணத்தை வச்சு அவங்க அப்பாயின்மெண்ட் ரத்து பண்ணாங்க. இப்ப அப்பீல்ல ஸ்டே வாங்கி வச்சிருக்கோம். அப்ப இந்துன்னா எல்லாரும் எங்கடா இருந்து? எங்களுக்கு எங்க உரிமை இருக்கு? என்ன உரிமை இருக்கு? வேலை வாய்ப்புல கிடையாது, கல்வியில கிடையாது, கோயில்ல கிடையாது, வழிபாட்டுல கிடையாது, எதுவுமே இல்லாத நிலையில் தான் பெரும்பான்மை இந்துக்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே OBC, SC, ST, மைனாரிட்டி இந்த மக்கள்லாம் சேர்த்தா 80-90% பேர் மக்கள் இருக்கிறார்கள். ஆனா 3% பேர் இருக்கிறவன் 2000 வருஷமா அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டு நம்மை அடிமையாக பிரித்து ஜாதியாக மோத விட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே, இது எப்படி எந்த வகையில் சரி? இது நாடா? சைனாக்காரன் இன்னைக்கு டீப் சீக்னு ஒரு அப்ளிகேஷன் கண்டுபிடிச்சு ஓப்பனியை அமெரிக்காவுக்கு சவால் வர்ற மாதிரி அவன் போய்கிட்டு இருக்கான். 10,000 வருஷம் அட்வான்ஸா குவாண்டம் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிட்டான். ட்ரெயின் மதுரையில இருந்து சென்னைக்கு அரை மணி நேரத்துல போயிடுற அளவுக்கு அவன் ட்ரெயின் கண்டுபிடிச்சிட்டான். உலக அளவுல வந்து இன்னைக்கு டெக்னாலஜி வேற மாதிரி போயிட்டு இருக்கு. பக்கத்துல இருக்கவங்க அவ்வளவு முன்னேறி போயிட்டு இருக்கான். ஆனா இவன் போய் அவுரங்கசீப் கல்லறை எங்க இருக்கு, அதை போய் நான் தோன்றுவேன். திருப்பரங்குன்றத்துல தர்கா அங்க இருக்கா, பள்ளிவாசல் இருக்கா, அதை மாத்திரம் இதை மாத்திரம்னா 1991 சட்டம் வந்துருச்சு, பிளேசஸ் ஆஃப் வொர்ஷிப் ஆக்ட். அதன்படி 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவில் மத வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்துச்சோ அதை மாற்றுவதற்கான உரிமை யாருக்கும் கிடையாது. கோர்ட்டுக்கு போக முடியாது, நீ போராட்டம் பண்ண முடியாது, கேட்க முடியாது. அப்படி பண்ணா 3 வருஷம் சிறை தண்டனை சட்டம் இருக்கு. கச்சராஜா மதுரையில வந்து பேசுறாரு, அது நாங்க தர்காவை பள்ளிவாசல நீங்க இடம் மாத்திக்கணும் சொல்றதுக்கு என்ன யோக்கியதே இருக்கு? சட்டப்படி செய்ய முடியுமா? எல்லாருக்கும் அதான. இங்க உள்ள பெரும்பாலான கோயில்கள் எப்படி மாற்றப்பட்டது? பௌத்த கோயில்கள், சமண கோயில்கள் அத்தனையும் மாற்றி வச்சிருக்கோம். திருப்பரங்குன்றத்துல 7 வழிபாட்டு முறை இருக்கு. இஸ்லாமிய வழிபாட்டு முறை, இந்து வழிபாட்டு முறை, தமிழ் கடவுள் வழிபாட்டு முறை, நாட்டார் வழிபாட்டு முறை, சமண வழிபாட்டு முறை, தாய் வழிபாட்டு முறை. 7 வழிபாட்டு முறை 1500 வருஷமா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. பிஜேபி காரன் வந்தாதான் பிரச்சனை. மதுரை சித்திர திருவிழா நடக்குதுங்க. 15 லட்சம் பேர் கூடுறாங்க மதுரையில். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான். அழகர் ஆத்துல இருந்த இடத்துக்கு அந்த பக்கம் நெல்பேட்டை முழுக்க இஸ்லாமியர்கள், இந்த பக்கம் கோரிப்பாளையம் முழுக்க இஸ்லாமியர்கள். என்னைக்காவது பிரச்சனைன்னு இந்த 100 வருஷத்துல யாராவது படிச்சிருப்பீங்களா? யாராவது எல்லாரும் மூத்தவர்கள் என்னைக்காவது பிரச்சனை வந்திருக்கா? ஆனா இவன் ஒரு 15 பேர் ஒரு விநாயகர் சிலை ஊர்வலத்தை வச்சா எவ்வளவு போலீஸ், எவ்வளவு பிரச்சனை. அப்ப இந்துக்கள் சாதாரண மக்கள் என்பது வேறு, இந்த மதவரி கூட்டம் சங் பரிவார் கூட்டம் என்பது வேறு. நம்ம கூட்டத்திலோட இன்னைக்கு பேசுறோம். இந்து மக்களை என்னைக்காவது நம்ம விமர்சனம் பண்ணி ஏதாவது பேசிருக்கோமா? கிறிஸ்தவ மக்களை பேசிருக்கோமா? வேற யாராவது பேசிருக்கோமா? நான் வருஷம் பூரா இஸ்லாமியர்கள் மேடையில் ஏறிக்கிட்டு இருக்கோம், எல்லா போராட்டத்திலும் இருக்கிறோம். ஒரு இடத்துல கூட யாரும் கண்ணியக்குறவாக பேசுனது கிடையாது. ஆனா பிஜேபிக்கார மேடையில் பூரா இஸ்லாமியர்கள் எப்படி பேசுறான்? ஆக மொத்தத்துல இந்த வக்ஃப் சட்டம் என்பது, அதை வைத்து இவர்கள் செய்யும் அரசியல் என்பது இந்த நாட்டை பிளவுபடுத்தும் அரசியல், ஒழிக்கும் அரசியல். குறிப்பாக தமிழ்நாட்டின் மீது, பிஜேபி ஆளாத மாநிலங்கள் மீது ஏராளமான தாக்குதலை அவர்கள் தொடுக்கிறார்கள். இங்க கல்விக்கு நிதி தரமாட்டோம், ஜிஎஸ்டி முழுசா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம், இங்க தரமாட்டோம். ஏராளமான தாக்குதல். அதுல அந்த தாக்குதல் பெரும்பாலும் பாதிக்கப்படுவது இந்துக்கள் தான். பெரும்பான்மை இந்துக்கள் தானே இருக்காங்க. கல்விக்கு நிதி தரல பாதிக்கப்படுறவங்க தானே.
அப்ப தமிழ்நாட்டின் மீதான தாக்குதல், கேரளாவின் மீதான தாக்குதல், வெஸ்ட் பெங்கால் மீதான தாக்குதல், இஸ்லாமியர் மீதான தாக்குதல் எல்லாமே பார்ப்பனியம் ஒரு திட்டமிட்டு தான் வந்து பண்றான். ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே பண்பாடு, ஒரே அப்படி கொண்டு போறான். பலர் நினைக்கிறாங்க ஒரேன்னா சமம்னு. ஒரே என்பது பாசிசம், சமம் என்பது சமத்துவம், ரெண்டுக்கு வேற வேற இருக்கு. அதான் சமூக நீதி. நீங்க எல்லாரும் இந்த நாட்டோட குடிமகன் தான், அரிசி எல்லாருக்கும் சமமான விலையில கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ரேஷன் கடையில வாழ வழி இல்லாதவங்களுக்கு 1 ரூபாயில 5 ரூபாய்க்கு கொடுக்க முடியும். வாய்ப்பு இல்லாம 50 ரூபாய்க்கு வாங்கத்தான் செய்வாங்க. அப்படித்தான் இருக்கும். அதான் ஒரு ஜனநாயக நாடு, சுதந்திர நாடு. யாருக்கு வாய்ப்பு இல்லையோ அவங்களை கொண்டு வரணும். 2000 வருஷமா எங்களை படிக்க விடாம, கல்வி இல்லாம, சொத்து இல்லாம, அதிகாரம் இல்லாம, என்ன அதாவது இஸ்லாமியர் காலத்தில் கூட 800 வருஷம் இஸ்லாமியர்கள் ஆண்டாங்க. அன்னைக்கும் அரசு நிர்வாகத்தை கையில் வைத்திருந்தது பார்ப்பனர்கள் தான். இஸ்லாமியர் நினைச்சிருந்தா எல்லாரையும் மதம் மாத்திருக்க முடியாதா? ஆனா ஏன் செய்யல? அவுரங்கசீப் 50 வருஷம் ஆண்டாரு. இன்னைக்கு ஏதோ பேசுறாங்க 50 வருஷத்துல அவுரங்கசீப் இருந்தா இந்த நாடு முஸ்லீம் நாடா இருக்கும். செஞ்சிருக்காங்களா? எவ்வளவு நேர்மையா நடந்துட்டு இருக்காங்க. ஆனா நீ அப்படி நடந்திருக்கியா? காட்டி கொடுத்தவங்க பூரா பாப்பான். வெளிநாட்டுல இருந்து வந்தவனுக்கு காட்டி கொடுத்தவங்க பூரா பாப்பான். காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து அவர் அதிகாரத்தில் வந்து தொடர்ந்து அவர் இருந்துகிட்டு இருக்கான். ஆனா நம்மை வெளியே நிறுத்தி இருக்கிறார்கள். நாம் இந்த சூழ்ச்சிகளை தெளிவாக வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அடிப்படையில மாநில இன்னைக்கு வக்ஃபோர்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கு. அந்த மாநிலம் அதற்கான சட்டத்தை ஏற்றி தீர்மானிச்சுக்கிறோம். நீ எதுக்கு சென்ட்ரல் ஆக்ட்ன்றதை காங்கிரஸ் காலத்துக்கு கொண்டு வந்தது தப்பு. எல்லா அதிகாரத்தையும் டெல்லி சுல்தான்கிட்ட நீ கொடுக்குற. இங்க தமிழ்நாட்டில் வக்ஃபு சொத்தை எப்படி நிர்வாகம் பண்ணு? தமிழ்நாடு சட்டப்பேரவை இருக்கு. நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். நாங்க முடிவு பண்ண மாட்டோமா? எல்லாத்தையும் டெல்லியில உட்கார்ந்து இருக்க 2 பேர் தீர்மானிப்பா? காஷ்மீரும் தமிழ்நாடு ஒன்னா, அசாமும் கேரளாவும் ஒன்னா, மணிப்பூரும் கர்நாடகாவும் ஒன்னா. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பண்பாடு, பழக்க வழக்கம், கலாச்சாரம் இருக்கிறது. உணவு உட்பட எல்லா விஷயத்திலும் வேற வேறையா தான் இருக்குது. அந்தந்த மாநிலத்தில் கல்வி இருக்கட்டும், வழிபாட்டு உரிமை இருக்கட்டும், எல்லாத்தையும் அவங்க தீர்மானிக்கட்டும். இவன் என்ன சொல்றது? திருப்பரங்குன்றம் கோயில்ல போய் நவாஸ்கானி பிரியாணி சாப்பிட்டாருன்னு ஒரு வதந்தியை பரப்புனாங்க. நவாஸ்கானி அவர்கள் வக்ஃபோர்டோட சேர்மன். அங்க பிரச்சனை வரும்போது ஆய்வு பண்றது போறாரு. அவர் எங்கேயும் பிரியாணி சாப்பிடல. 2வது அந்த தர்கா பகுதியில், பள்ளிவாசல் பகுதிகளுக்கு மதுரையில் இருக்க எல்லா மக்களும் போவோம், சாப்பாடு எடுத்துட்டு போவோம், அங்க வச்சு சாப்பிடுவோம். இது காலகாலமா இருக்கிற நடைமுறை. இதுல வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நீதிமன்றத்தால் தீர்ப்பு சொல்லப்பட்ட பகுதியில நாங்க என்ன சாப்பிடணும் நீ எப்படி சொல்ல முடியும்? கச்சராஜா எப்படி சொல்ல முடியும்? கோயில் பகுதியில் நீ இந்த மந்திரம் சொல்லாத, நீ கடவுளுக்கு பொங்கல் வைக்காத, இதை பண்ணாத அதை பண்ணாத நம்ம சொல்ல முடியுமா? வேற யாராவது சொல்ல முடியுமா? அதை எப்படி சொல்ல முடியாதோ அதுபோல இஸ்லாமியர் பகுதியில் என்ன செய்யணும்ன்றத ஹச்ராஜாவை நீ யாரும் சொல்ல முடியாது, மோடி அரசாங்கம் சொல்ல முடியாது. உணவு என்பது எங்கள் உரிமை. நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன ட்ரெஸ் போடணும், இதெல்லாம் நான் தான் தீர்மானிப்பேன். கான்ஸ்டிடியூஷனல் ரைட், அது ரைட் டு பிரைவசி. எல்லா விஷயத்திலும் இவர்கள் தலையிடுகிறார்கள், அச்சுறுத்துகிறார்கள். எனவே இந்த சூழலை நாம் புரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம எல்லா இடங்களையும் நம்ம சொல்றதுதான், அவர்கள் சூழ்ச்சியாகத்தான் தொடர்ந்து அதிகாரத்தை தக்க வைத்திருக்கிறார். 2000 வருஷம் பெரிய மன்னர் குடும்பம் இன்னைக்கு இல்ல. சேர பரம்பரை இருக்கா, சோழ பரம்பரை இருக்கா, பாண்டிய பரம்பரை இருக்கா, அவுரங்கசீப் பரம்பரை இருக்கா? எல்லாரும் கிடையாது. ஆனால் பார்ப்பனர்கள் மட்டும் தொடர்ச்சியாக 2000 வருஷம் எப்படி அதிகாரத்தில் இருக்காங்க? நீங்க நைட்டு போய் யோசிச்சு பாருங்க. அப்ப எல்லா விஷயத்திலும் சூழ்ச்சியாக நம்மளை திசை திருப்பி வேற வேற பிரச்சனையை கொண்டு போய் தான் அவன் அதிகாரத்தில் வந்து நீடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நாம் வெறுமனே போராடுவதால் மட்டும் கிடையாது. கல்வியிலே நாம் நிறைய பேர் போனோம், நீதித்துறையில நிறைய பேர் போனோம், பாராளுமன்றத்துக்கு போனோம். எல்லா களத்திலும் நாம் வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. அப்படி செய்தால்தான் நாம் நமக்கான சமூக நீதியை வென்றெடுக்க முடியும். நமக்கு முன்பாக பலரும், பெரியார், அம்பேத்கர் பலரும் இதை வந்து வெளியில தெளிவா வந்து சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த விஷயங்களை நாம் புரிந்து கொண்டு இந்த வக்ஃபு சட்டம் இல்ல, இன்னும் எத்தனை சட்டம் கொண்டு வந்தாலும் ஒரு அடி கூட நாம் பின்வாங்க கூடாது. நம்ம எதிர்த்து நிற்போம், அவர்களை வீழ்த்துவோம். நிச்சயமாக வந்து ஒட்டுமொத்த நாடும் இங்க உங்களோட வந்து இஸ்லாமியர்களோடு துணை இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரியாரிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள், முற்போக்கானவர்கள் எல்லாமே இஸ்லாமியர்கள் முன்பாக நிற்போம். எங்களை வீழ்த்திவிட்டு தான் நீ அவனை தொட முடியும். இஸ்லாமியர்களை எங்களை வீழ்த்துவதற்கு உன்னை வீழ்த்துவோம். தமிழகம்
பார்ப்பனியத்தின் இந்துத்துவத்தின் சங் பரிவார் கூட்டத்தின் கல்லறையாக மாறும். எனவே பாசிசத்தை அங்கூலமற்றமாக எதிர்ப்போம். எப்போதும் நாம் அடிபணிய முடியாது. இன்னைக்கு பாலஸ்தீனத்துல 100 வருஷமா அடிபணியல, துப்பாக்கி வச்சு இன்னைக்கு நம்ம இப்படி உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா அங்க இப்படி இருந்தா வீட்டுக்கு போறதுக்குள்ள உயிரோட இருப்பான்னு தெரியாது. 1 மணி நேரத்தில் நம்ம சொந்தக்காரங்க யார் யார் இறந்திருப்பாங்கன்னு தெரியாது. காஷ்மீர் எப்படி இருக்கு, அவர்களோடு ஒப்பிடும்போது நாம் ரொம்ப நல்லா தான் இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. எனவே அவர்கள் நினைத்ததை ஒருபோதும் நாம் அனுமதிக்க முடியாது. சிஏஏ அவன் நினைச்சது நடந்துச்சா? நடக்கல. விவசாய போராட்டத்தில் நினைச்சது நடந்துச்சா? நடக்கல. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நினைச்சது நடந்துச்சா? நடக்கல. அதுபோல வக்ஃபிலும் அவர்கள் நினைத்ததை நாம் நடக்க விடக்கூடாது. நாம் உறுதியாக முன்னேறுவோம், வெல்வோம். தமிழ்நாட்டை இந்துத்துவத்தின் பார்ப்பனியத்தின் கல்லறையாக்குவோம். நன்றி. नारे तकबीर।